அமைச்சர்கள் KKSSR, தங்கம் தென்னரசு உள்ளிட்ட அமைச்சர்கள், பொன்முடி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகள் அனைத்தும் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வசம் விசாரணைக்கு ஒப்படைக்கப்படுவதாக தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா அறிவித்துள்ளார். சென்னையில் குற்ற வழக்குகளின் விசாரணையை விரைந்து முடிப்பது தொடர்பாக காவல்துறை, நீதித்துறை ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு டிசம்பர் 25ஆம் தேதி சென்னை புறநகர் மின்சார ரயில்கள் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் மகளிர் சுய உதவிக் குழு கண்காட்சி இன்று தொடங்கியது. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் கிறிஸ்துமஸ், ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களின் விற்பனை கண்காட்சி நுங்கம்பாக்கத்தில் உள்ள அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் இன்று தொடங்கியது. தினமும் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறும் இக்கண்காட்சி 2024ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி முடிவடைகிறது. போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த அறிவிப்பு தொடர்பாக டிசம்பர் 27ஆம் தேதி தொழிற்சங்கங்களுடன் தொழிலாளர் நலத்துறை பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. இது தொடர்பாக தொழிலாளர் நலத்துறை சார்பில் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் மேலாண் இயக்குநர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் போக்குவரத்து கழகங்களில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்தம் செய்யப்போவதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. இந்த கோரிக்கைகள் தொடர்பாக டிசம்பர் 27ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் தனி இணை ஆணையர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இதில் தொழிற்சங்கங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து கழகங்களின் அதிகாரிகள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். மேலும் வேலைநிறுத்தம் போன்ற நேரடி நடவடிக்கைகளில் தொழிலாளர்கள் ஈடுபட வேண்டாம். பொது அமைதி காத்து சுமூக முடிவை எதிர்நோக்குமாறு இரு தரப்பினருக்கும் அறிவுறுத்தப்படுகிறது என்று அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் டிசம்பர் 28ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. திருச்செந்தூர் சென்னை எழும்பூர் இடையே இயக்கப்படும் செந்தூர் விரைவு ரயில் டிசம்பர் 31ஆம் தேதி வரை திருநெல்வேலியில் இருந்து இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. எம்ஜிஆரின் 36வது நினைவு நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டிசம்பர் 24ஆம் தேதி அஞ்சலி செலுத்தவுள்ளார். மின்கட்டண உயர்வால் தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி தொழில் நிறுவனங்கள் நடத்தும் மனித சங்கிலி போராட்டத்தை தேமுதிக ஆதரிப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். வெள்ள பாதிப்புகள் தொடர்பான பதில்கள் மூலம் தமிழ்நாட்டு மக்களை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒட்டுமொத்தமாக அவமதித்துள்ளார் என்று தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாநிலங்களவை உறுப்பினரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான CV சண்முகத்திற்கு தொடர் சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி MP கௌதம சிகாமணிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கை குற்றச்சாட்டு பதிவுக்காக ஜனவரி 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து 12வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதை தொடர்ந்து நோய் தடுப்பு விதிகளை கடைபிடிக்குமாறு பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் பயங்கரவாதிகள் உட்புகுதல், தீயணைப்பு, பேரிடர் போன்ற அவசர காலங்களில் எப்படி செயல்படுவது என்ற பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. சுற்றுலாத்துறை சார்பில் இந்திய நாட்டிய விழா நேற்று தொடங்கப்பட்டது. இந்த விழா 1 மாதம் நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குச்சீட்டை பயன்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலம் முறைகேடு செய்ய வாய்ப்புள்ளதாகவும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் காற்று மாசு அதிகரித்து வரும் நிலையில் அதை கட்டுப்படுத்தும் விதத்தில் கூடுதலாக 200 மின்சார பேருந்து சேவை ஜனவரி மாதம் தொடங்கி வைக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
கர்நாடக மாநிலத்தில் கல்வி நிலையங்களில் ஹிஜாப் அணிவதற்கான தடை இன்று முதல் நீக்கப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள 50 கோடி பேரிடம் மத்திய அரசின் மருத்துவ காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு எண் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போது 527 இடங்களில் கடவுச்சீட்டு அதாவது பாஸ்போர்ட் சேவை வழங்கப்பட்டு வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலகின் அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வு பகவத்கீதையில் இருக்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார்.